ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய ஆயத்தலை வடிவியல் அப்படிங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ஸ் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 5.28 இது வந்து ஏப்ரல் 2025 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சொன்ன என்னன்னு பாருங்க. -3,8 என்ற புள்ளி வழி செல்வதும் ஆய அச்சுகளின் மிகை வெட்டு துண்டுகளின் கூடுதல் 7 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, நம்ம இதுல கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு தான். அந்த சமன்பாடு எப்படி இருக்கும்னா -3,8 அப்படிங்கிற புள்ளி வழியா போகும். அதே சமயத்துல அதனுடைய மிகை வெட்டு துண்டுகளோட கூடுதல். வெட்டுத்துண்டு அப்படின்னா என்னன்னா எக்ஸ் அச்சோட எவ்வளவு தொலைவு அந்த கோட்டு துண்டு ஏற்படுத்துது. ஆதி புள்ளியில இருந்து எக்ஸ் அச்சை எவ்வளவு தூரத்துல வெட்டுது, ஒய் அச்சுல எவ்வளவு தூரத்துல வெட்டுது அப்படிங்கறத எக்ஸ் வெட்டு துண்டு, ஒய் வெட்டு துண்டு. அந்த அளவுகளோட கூடுதல் வந்து 7 உடையதுமான நேர்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணா இது எல்லாமே வெட்டு துண்டுகளை வச்சு வர்றதுனால ஒரு ஒரு சமன்பாட்டுக்கு எக்ஸ் வெட்டு துண்டு, ஒய் வெட்டு துண்டு ரெண்டுமே இருக்கும். அதுல எக்ஸ் வெட்டு துண்டை ஏனும், ஒய் வெட்டு துண்டை பீனும் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி சம் போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் வெட்டு துண்டு ஈக்குவல் டு ஏ, ஒய் வெட்டு துண்டு ஈக்குவல் டு பி என்க. இதை எழுதிட்டு இப்ப இதுல தரவு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த வெட்டு துண்டுகள் ரெண்டையும் கூட்டினா கூடுதல் 7 கொடுத்திருக்காங்க பாருங்க. வெட்டு துண்டுகளோட கூடுதல் 7னா இது ரெண்டு தானே வெட்டு துண்டுகள். இந்த ரெண்டு வெட்டு துண்டுகளை கூட்டுனா 7 வருதுன்னு சொல்றாங்க. ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 7. இதுல உங்களுக்கு பி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பிளஸ் ஏவான் சைடு கொண்டு போயிருங்க, மைனஸ் ஏ ஆயிடும். பி ஈக்குவல் டு 7 மைனஸ் ஏ. இப்ப என்ன பண்ணணும்னா நேர்கோட்டோட சமன்பாட்டுக்கு ஃபார்முலா எழுதலாம். என்ன ஃபார்முலான்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத நேர்கோட்டோட சமன்பாடு. இந்த சமன்பாட்டுல பிக்கு பதிலாக என்ன பிரதியிட போறோம்னா 7 மைனஸ் ஏன்னு பிரதியிட போறோம். அப்ப என்ன வரும்? எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பிக்கு பதிலாக 7 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1 தெரிவித்துக்கலாம். இப்போ இந்த சமன்பாடு எந்த புள்ளி வழியா போகுதுன்னு கணக்குல கொடுத்திருக்காங்கன்னா -3,8. ஸோ இது -3,8 வழி செல்வதால் எக்ஸுக்கு பதிலாக -3னும் ஒய்க்கு பதிலாக 8னும் நம்ம இந்த சமன்பாட்டுல பிரதிவிட்டுக்கலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக -3, ஸோ -3 பை ஏ பிளஸ் ஒய்க்கு பதிலாக 8 பை 7 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு பின்னங்களின் கூடுதல் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த ரெண்டு பின்னங்களையும் கூட்டணும். எப்படி கூட்டலாம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை மெத்தட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம், இது ரெண்டுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கி மேல எழுதணும், கீழே இருக்கிறது ரெண்டையும் பெருக்கி அப்படியே எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எது ரெண்டையும் பெருக்கணும்? -3 இன்டூ 7 மைனஸ் ஏ. பாருங்க, -3 இன்டூ 7 மைனஸ் ஏ. இடையில பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் 8ஐயும் ஏவையும் பெருக்கிங்க. 8 இன்டூ ஏ 8a பை டினாமினேட்டர் என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? a இன்டூ 7 மைனஸ் ஏ ஈக்குவல் டு ரைட் சைட்ல 1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ -3 இன்டூ 7 மைனஸ் ஏ பிளஸ் 8a ஈக்குவல் டு 1ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான். ஸோ இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்டர் அப்படியே ரைட் சைட்ல போயிடும். இப்போ என்ன பண்ணணும்னா -3ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, இங்க ஏவால உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. -3 இன்டூ 7 -21. 1ல மட்டும் மைனஸ் இருந்தா மைனஸ் வரும். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். அடுத்து மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3a பிளஸ் இங்க ஆல்ரெடி 8a இருக்கு ஈக்குவல் டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. a இன்டூ 7னா 7a மைனஸ் a இன்டூ a ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு டேர்மும் லெஃப்ட் சைடு கொண்டாந்துருங்க. ஸோ -21 பிளஸ் 3a பிளஸ் 8a 11a. இந்த பிளஸ் ஏழியே இந்த பக்கம் வந்தோம்னா மைனஸ் 7a மைனஸ் a ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தோம்னா பிளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சரிங்களா, இப்போ இது வந்து முதல்ல ஸ்கொயர் டேர்மு, அப்புறம் ஏ டேர்மு, அப்புறம் வந்து மாறிலி இருக்கிற மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் எழுதிக்கலாம். பிளஸ் 11a மைனஸ் 7a பிளஸ் 4a, மாறிலி என்ன இருக்கு? -21 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, இது ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடுனா இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த எந்த மாறிலி இருக்கோ அதனுடைய பவர்ல 1ல இருக்கக்கூடிய டேர்ம் இருக்கும், மாறிலி இருக்கும். இங்க ஏ ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, ஏ இருக்கு, மாறிலி இருக்கிறதுனால இது ஒரு இருபடி சமன்பாடு வடிவத்துல இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுனால நீங்க காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஏ ஸ்கொயரோட கெழுவையும் மாறிலியையும் பெருக்கிக்கங்க. ஏ ஸ்கொயரோட கெழு 1, 1ஐயும் -21ஐயும் பெருக்கினீங்கன்னா -21. இது ரெண்டா நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். கீழே என்ன எழுதிக்கணும்னா இந்த ஏவோட கெழு என்ன இருக்குதோ அதை இங்க எழுதிக்கங்க. ஸோ இப்போ நீங்க ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -21 வரணும். ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னாவோ அல்லது சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னாவோ 4 வரணும்.
ஸோ என்னென்ன நம்பர் போடலான்னு பாருங்களேன். 7 3 21. இங்க -21 வர்றதுனால ஏதோ ஒரு நம்பருக்கு மைனஸ் வரணும். இப்போ எந்த நம்பருக்கு மைனஸ் போடுறதுன்னா இங்க +4 இருக்கிறதுனால சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க. ஸோ 7 - 3 4, 7 × -3 -21. ஸோ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு 4 கட்டங்களா பிரிச்சுங்க. இதுல மேல 2 கட்டங்கள்ல என்ன எழுதணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கக்கூடிய ஸ்கொயரை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கக்கூடிய ஸ்கொயரை விட்டுட்டா என்ன வரும்? ஏ, இங்கேயும் ஏ வரும். கீழே ரெண்டுல என்ன எழுதுங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்ச 2 நம்பரையும் எழுதுங்க. என்னென்ன நம்பர்? 7 - 3. ஸோ இதுதான் இதனுடைய காரணிகள். எப்படி எழுதலாம்னா ஏ கூட இது வெறும் இல்லைன்னா பிளஸ் ஏழுன்னு அர்த்தம். ஸோ என்ன எழுதிக்கலாம்னா a + 7 எழுதிக்கலாம். இது என்ன எழுதிக்கலாம்னா a - 3 எழுதிக்கலாம் = 0. இது காரணிப்படுத்துதலுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட். இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா 0னா ஒண்ணு இது 0வா இருக்கும் அல்லது இது 0வா இருக்கும். ஸோ a + 7 = 0 அல்லது a - 3 = 0. a + 7 = 0னா a = -7 அல்லது a = -3 அந்த பக்கம் போனா +3. இந்த a = -7 என்பது பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா அவங்க வந்து மிகை வெட்டு துண்டுகள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும்னு அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்குறாங்க. இது வந்து குறை வெட்டு துண்டு. அதனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏக்கு எந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம்னா 3 மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப ஏ கண்டுபிடிச்சிட்டோம். பி வேணும். பினுடைய ஃபார்முலா நம்ம என்ன எழுதிக்கிற தரவுல இருந்து பி வந்து 7 - ஏக்கு சமம் எழுதணும் இல்லையா? ஸோ பி = 7 - a அப்படின்னா 7 - ஏக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 7 - 3 4 வந்துருது. ஸோ a 3 b 4 கிடைச்சிருச்சு. இப்ப இதை கொண்டு போய் நம்மளுடைய சமன்பாட்டோட நேர்கோட்டோட சமன்பாடோட ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதுல பிரதியிடலாம். அப்போ நேர்கோட்டின் சமன்பாட்டோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ x/a ஆன்சர் என்ன? 3 + y/b ஆன்சர் என்னன்னா 4 = 1. அப்படியே பட்டர்ஃப்ளை மெத்தட் சொன்னேன் இல்லையா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது போடணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4x + இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3y கீழே முன்னாங்கு 12 = 1. இந்த 12 அந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த மாறிலி அந்த சைடு போயிடும். ஸோ தேவையான சமன்பாடு என்ன? 4x + 3y = 12 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு தேவையான சமன்பாடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.